த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், எங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து என்னண்ணே, என்ன பிரச்சனை, என்னாச்சு? நம்ம டீம்ல இருப்பாங்கல்ல முருகேசன், சின்ராசு. ஆமா, அவங்க 2 பேரையும் திடீர்னு ஆளையே காணோம் ஆனந்தி. எங்க போய் தொலைஞ்சாங்கன்னே தெரியல. போனை அடிச்சு பாக்குறோம், எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னண்ணே சொல்றிய? அவங்க 2 பேரும் தானே நம்ம டீம்ல முக்கியமான விளையாட்டுக்காரங்க. கொஞ்ச நேரத்துல போட்டி ஆரம்பிக்க போகுது. இப்ப வந்து அவங்களை காணும்னா எப்படின்னே? அதான் எங்களுக்கு ஒண்ணும் புரியாம தவிச்சிட்டு இருக்கோம் ஆனந்தி. அண்ணே, அவங்க எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா எல்லாம் அந்த பிரசிடென்ட் வேலையாதே இருக்குன்னு தோணுது. போட்டியை துவங்கி வைக்க பிரசிடென்ட் சுயம்பலிங்கம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அண்ணா, இப்படி ஒரு சரக்கை என் வாழ்நாள்ல சாப்பிட்டதே இல்லைண்ணே. அம்புட்டு அருமையா இருக்கு. ஏய், உங்களுக்காண்டி தான் நம்ம பிரசிடண்டே வெளிநாட்டுல இருந்து வந்த நம்ம ஊர்கார பயல்கிட்ட சொல்லி எடுத்தார சொன்னதுடா. உங்க ஆட்டத்து மேல அண்ணனுக்கு அம்புட்டு பிரியமுடா. தேங்க்ஸ்ண்ணா. உங்களுக்காண்டி அண்ணன் நிறைய யோசிச்சிருக்காரா. ஆனா ஒரே ஒரு விஷயம், அண்ணனுக்காண்டி நீங்க பண்ணுவீங்களா? அண்ணே, உனக்காக என்ன வேணா பண்ணுவேனே. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நடக்க போற கயிறு இருக்கிற போட்டியில நீங்க கலந்துக்கலனா அடுத்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நடக்கிற போட்டிக்கு அண்ணன் உங்களை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்க? அம்புட்டு தானே, செஞ்சிருவோம். அண்ணா, செஞ்சிருவோண்ணா. செஞ்சிருவோண்ணா. கயிறு இழுக்கிற போட்டி ஆரம்பிச்சிடலாமா? கல்லல் டீம் ரெடினா, செவரக்கோட்டைக்காரங்க ரெடியான்னு தெரியலையே. எங்க டீம்ல 2 பிளேயர்ஸை காணோம். அவங்கள கூப்பிட ஆள் அனுப்பி இருக்கு. அவங்க வந்த உடனே போட்டி ஆரம்பிச்சிடலாம். என்னையா சொல்ற? ஆளை காணுமா இல்ல போட்டியில தோத்துருவோன்னு பயந்து ஓடிட்டாய்களா? இங்க பாருங்க, ஆளை காணோம்னு தான் சொன்னோம். அதுக்காக ஓடி போயிட்டாங்கலாம் பேசாதீங்க. உங்க ஆளுங்களை பார்த்து பயப்பட. அவங்க என்ன சிங்கமா புலியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க ஆளுங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறம் போட்டி ஆரம்பிக்கலாம். அப்ப காமிக்கிறேன் நாங்க யாருன்னு. அது ஒண்ணும் இல்லனே, இது வரைக்கும் நம்ம ஊருக்கு வந்து போட்டியில விளையாடி அவங்க தோக்கடிச்சது இல்லல்ல, அதே வாயால தோக்கடிக்க பாக்குறாங்க. சைக்கிள் போட்டில நீயே பல தடவை உங்களை தோக்கடிச்சிருக்கல, அதே வாயாலேயே நம்ம செவரக்கோட்டையை ஜெயிக்க பாக்குறாங்க. சும்மா வீண் பேச்சு வேணாம். போட்டிக்கு நேரம் ஆயிருச்சு. ஒண்ணு உங்க ஆளுங்க தோத்துட்டாங்கன்னு ஒத்துக்க சொல்லுங்க, இல்ல ஓடி போன 2 பயலுங்களுக்கு மாத்தா வேற 2 பேரை வந்து எங்க ஆளுங்க கூட போட்டி போட சொல்லு. ஜெயிச்சுட்டாங்கன்னா நான் ஏத்துக்கிறேன், உங்க ஊரை தோக்கடிக்கவே முடியாதுன்னு. ஏன்னா இருந்த ஒரே ஒரு ஆம்பளை சொந்த வீட்டிலே நகையை கலந்து விட்டு ஓடி போயிட்டான். அவனை விட்டா இந்த ஊர்ல ஏதுன்னு ஆம்பளை சிங்கம்? ஏய், என்னையா நீ இப்படி சொல்லிட்ட? ஓடி போனது ஒருத்தனா இருந்தாலும் விருந்தாளியா 2 பேரை கூட்டி வந்திருக்காங்கல்ல.
அதான் இருக்காங்களே பளிச்சுன்னு சந்தன கலர் சட்டை, கத்திரி பூ சட்டைன்னு அவங்க 2 பேரையும் வந்து ஆட சொல்லு. ஆம்பளைங்க தானே அவங்களும். ஊரு பேரெல்லாம் பார்த்து பழகக்கூடாதுன்னு உபதேசம் பண்ணாங்க இல்ல, அந்த ஒரு கை பிடிக்க சொல்லு. வேணும்னா எதிரில் நான் கூட இறங்குறேன். அண்ணே எனக்கு பதிலா நீ இறங்குண்ணே. அட நீ வேறண்ணே, கல்லல் டீமு கிட்ட செவரக்கோட்டை ஆளுங்களே 5 நிமிஷத்துக்கு மேல தாக்கு பிடிக்க மாட்டானுங்க. இவனுங்க சிட்டி பசங்க, இவனுங்கள ஏமாத்துறோம். ஆம்பளைங்களான்னு கேட்டீங்கல்ல, முடிஞ்சா வந்து மோதி ஜெயிச்சு பாருங்க. என்ன மிஸ்டர் பிரசிடென்ட், மோதி பாத்துடலாமா? மோதி பார்த்துருவோம்.